இறந்துட்டாங்கன்னு நினச்ச ஒரு பேஷண்ட்டை இன்னைக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நம்ம பார்க்கலாம். தருமபுரியிலேருந்து ஒரு 45 நிமிஷம் ட்ராவலில் ஒரு பேஷண்ட் வந்து ஹேங்கிங் நடந்து கொண்டு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது பேஷண்ட்டுக்கு ஃபேஸ்லாம் வேர்த்துருக்கு, பேஷண்ட் பல்ஸ் இல்லை, ப்ரீத் பண்ணலை. சிபிஆர் கொடுக்குறோம். சிபிஆர் கொடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு 4-5 ஷாக் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் வருது, அதாவது ரிதமிக்காக இல்லை, ஆனால் இர்ரெகுலரானாலும் பல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வென்டிலேட்டர் போடுறோம். வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களோட அட்டெண்டர் எங்ககிட்ட சொல்கிறாங்க, இறந்துட்டாங்க, இறந்த பேஷண்ட்டை எதுக்குமா மெஷின்லலாம் வைக்கிறீங்க, மெஷினில் வச்சா எப்படியும் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு எங்களுக்கே தெரியும், கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், ஒரு 35-36 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு மெஷின்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் பணம் கூட பே பண்ண வேண்டாமா, ஒரு 2 நாள் இருங்க, 2 நாளுக்கு அப்புறம் நம்ம எதுனாலும் டிசைட் பண்ணலாம், எடுத்த உடனே அப்படி முடிவெடுக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்கள் மேலே நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து 4 நாள் கழிச்சு தான் கை கால் அசைவெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழிச்சு தான் அவர் வந்து கண்ணை திறந்து பார்த்தாரு. ஒரு 18 நாள் வரைக்கும் மெஷின்லயே தான் இருந்தாரு. ஆனா பொதுவா வந்து மெஷின்ல வச்சா பழைக்க மாட்டாங்கன்ற ஒரு மூட நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பேஷண்ட் வந்து 25 நாளைக்கு அப்புறம் இங்க இருந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்றோம். நல்லபடியா வீட்டுக்கு போனாங்க. இப்போ வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க ஒய்ஃப் வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாரு. இதுதான் நான் சொல்றது, மெஷின்ல வச்சாலுமே மெஷின்லயே வச்சு கூட காப்பாற்ற முடியும். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறந்துட்டாங்கன்ற முடிவுக்கு நாமளா வரக்கூடாது. ஹேங்கிங் பண்ண பேஷண்ட் அப்படிதான் இருப்பாங்க, ப்ரீத் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி கை கால் அசைவு எதுவும் இருக்காது. நம்ம வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு நம்ம அவங்கள கொண்டு போயிட்டு மருத்துவர் தான் அந்த தீர்மானத்துக்கு வரணும். அப்படி பண்ணும்போது தான் அது மிக சரியா இருக்கும்.